உள்ள வந்தனே எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறாங்கப்பா. காஸ்டியூம் பார்த்தாலும் தெரியும். ஜிம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒர்க் அவுட் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். கட்டலையா மச்சான்? இல்ல போய் சொல்றான். ஜிம்முக்காக வரல, அவன் கண்டென்ட்காக வந்திருக்கான். இந்த போக காத்து வீசுது. ஏய் காஸ்டியூம் பார்த்தா தெரியல, ஜிம் ஜாயின் பண்ண வந்திருக்கேன்டா. எனக்கு போய் எத்தனை மாசம்டா கேக்குது. நான் வரும்போதே சொன்னேன் என்கிட்ட, ஜிம்முக்குள்ள காலை வச்சோன்னே எல்லா தம்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அலரும் சொன்னேன். கைஸ் வாந்தி வர மாதிரி இருக்குங்க, முடிச்சுட்டு வந்துடுறேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் உங்க மிஸ்டர் லாலிபாப். ஹாய் லாலிபாப் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா இன்னைக்கு டிஷர்ட்டோட வந்து வீடியோ பண்றேன்னு கேக்குறீங்களா? ஒன்னும் இல்லைங்க, ஜிம்முக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ண போறேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஸோ யார் யார் வந்து பாத்தீங்கன்னா நானும் என்னோட தம்பி தான் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு ஜாயின் பண்ண போறோம். ஸோ இவன் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 1 month கிட்ட போயிட்டு இருக்கான். ஸோ நான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா போறேன். ஸோ ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போகணும்னு ஒரு ஆசையா இருந்தது. ஸோ ஜிம்ல வந்து பாத்தீங்கன்னா கோச்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தாங்க. ஸோ போயிட்டு வேற லெவல்ல ஃபன் பண்ண போறேன். ஸோ எனக்கு உடம்பு அந்த அளவுக்குலாம் இல்லைங்க, பாத்துங்க ஏதோ பென்சில் மாதிரி இருக்குங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஸோ அந்த அளவுக்கு எதிர்பார்க்குற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை, சும்மா நார்மலா பென்சிலில் கோடு போட்டு விட்டா எப்படி இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இருப்பேன். என்னன்னா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா உடம்பு பல்கா ஏத்திட்டு அந்த பிளாக் லான்சர் அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல பார்ப்போம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் போகணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜிம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபன் நடக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ விளாக்ல கண்டினியூ பண்றேங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிம்மு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜிம் வந்து பாத்தீங்கன்னா மேல செகண்ட் ஃப்ளோர் இருக்குங்க. ஸோ மேல போயிட்டு தான் நம்ம வேற லெவல்ல ஃபன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தண்டாலாம் சுத்தமா எடுக்க வராதுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புல்லப்ஸ் அதுவும் வராதுங்க. ஸோ என்ன பண்ண போறது தெரியல, ஃபர்ஸ்ட் டைமா போறேங்க ஜிம்முக்கு. வாங்க என்ன நடக்குது பார்ப்போம். ஸோ கோச் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டுங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டா, இருந்தாலும் அவனே வெறியாயிடுவாங்க. நான் உள்ள போயிட்டு சட்டை கேட்டும்போது உள்ள எத்தனை பேர் பார்ப்போம்னு தெரியாதா? இல்ல முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா, ஒரு புது பையன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜிம்முக்குள்ள அந்த கதவு திறக்கும் போது எவ்வளவு பேர் ஒரு மாதிரியா பார்ப்போம் தெரியுமா? அதே ஒரு மாதிரியா இருக்குங்க. ஏதோ ஸ்கூல்ல லேட்டா போனா ஒரு மாதிரியா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அதை போயிட்டு பார்ப்போம். இந்த செகண்ட் ஃப்ளோர் ஏறி வரதுக்குள்ள எனக்கு மூச்சு பயங்கரமா ஆயிடுச்சுங்க. இதுல போயிட்டு நான் என்ன ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றது? இதெல்லாம் நத்திங்கயா, முந்தி டன் கணக்குல தூக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க. ஸோ இந்த இடத்துல ஃப்ரேம் போட்டோ வச்சிருக்காங்களா, இந்த மாதிரி போட்டோல வந்து பாத்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு போட்டோ வரணும், ரொம்ப நாள் ஆசை. இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சிக்கிட்டேன். சன்னிடே அந்த மாதிரிலாம் வராது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 தண்டால் எடுப்புனா கூட தெரியாது, ஒண்ணுக்கே முக்கிடுவேன். ஸோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இங்க வாங்கலேன் தெரியலண்ணா, அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு, அவன் தான் ஜிம் கோச்சு. ஸோ அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நிறைய பேர் மாதிரியா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம உள்ளே போயிட்டு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பையன் ஃப்ரீ ஆகிட்டான், போயிட்டு நம்ம ஜிம்மை ஜாயின் பண்ணிட்டு காசு பே பண்ணிடுவோம். உள்ளே வந்தனே எல்லாம் ஒரு மாதிரியா பார்க்குறாங்கப்பா, பார்த்துக்குங்க. இப்படிதான் இந்த கதவு திறக்கும் போது ஒரு மார்க்கமாக பயமாக இருக்கும். சுற்றி நம்மளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. மச்சான் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அப்பா இவர்தான் உங்க மாஸ்டர் ஜிம் பாபு. இந்த போக காத்து வீசுது. ஏய் காஸ்டியூம் பார்த்தா தெரியல, ஜிம் ஜாயின் பண்ண வந்திருக்கேன்டா. எனக்கு போய் எத்தனை மாசம்டா கேக்குது. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசமா நான் தொந்தரவு பண்ணியிருந்தேங்க, எப்படா வருவான்னு கேட்டு. அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் எனக்கு டைம் கிடைச்சிருக்கு. காஸ்டியூம் பார்த்தாலும் தெரியும். ஜிம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒர்க் அவுட் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். கட்டலையா மச்சான்? இல்ல போய் சொல்றான். ஜிம்முக்காக வரல, அவன் கண்டென்ட்காக வந்திருக்கான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பாவி டேய், அப்பலாம் இல்லடா, உண்மையிலேயே ஜிம்முக்கு நம்ப மாட்டேன்டா, காதெல்லாம் வலிக்குடா போடா. மச்சான் என்னோட வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இல்ல. சரி சார் எனக்கு ஒரே மாசம் நல்லா உப்புணும் சார். கால்ல கல்ல கட்டின கடல்ல குச்சிறேன். ஒரு மாசம் இல்ல ஒரே நாள் போலாமா மச்சான்? இப்போ வந்து ஃபீஸ் கட்டியாச்சு, ஓகேவா? இந்த மாதிரி அவார்ட்ஸ் சிஸ்பாக் சூர்யா இருக்கார்ல நம்ம ரோலெக்ஸ், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல்கா இருக்கணும். நான் டிஷர்ட் கைட்ட போறேன், கழுட்டுனா எனக்கு காண்டாயிரம் திட்டுவானுங்களா இப்படி, ஏன்னா நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன், பயமா இருக்கு. நானே திட்டுவேன். சரி வாங்க. நான் ட்ரெஸ் வந்து போட்டிருக்கேன், உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டிஷர்ட் போட்டிருக்கேன். இவன் வெறுப்பதுக்காகவே அந்த டிஷர்ட் வாங்கினேன், அதை நான் அவனுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், வாங்க பார்ப்போம். வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டிஷர்ட்டை கழட்டிடலாம். ஏன்னு தெரியுமா, அவனை வெறுப்பதுக்காகவே ஒரு மேட்ரு ஒன்று பண்ணியிருக்கேன், காமிக்கிறேன். நீங்க நினைக்க பெரிய அளவுக்குலாம் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் அவன் வெறுப்பாயிடுவான் சொன்னான். கிட்ட வா மச்சான். அது மாதிரியே நானும் ஆகணும். அது யார் தெரியுதா? தெரியலங்களே. அது நான் தான்டா. ஸோ இந்த டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வாங்கணும் பார்த்தீங்கன்னா, மச்சான் உனக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல, அந்த இப்படி லாட்டு கிளாஸ் போடுவாங்களா, பட்டர்ஃப்ளை வரும்ல, லாட்டு இப்படி அக்கல் கிலா, அதுக்காக தான் வாங்குது. அதுதான் பின்னாடிலாம் தெரியுதா? ஆமாம், அந்த லாட்டு இப்படி வரும்ல அக்கல் கீழே, அது எப்படி எப்போ வரும்? ஒண்ணுமே இல்லை, ஒர்க் அவுட் போடுறா. டேய் கீழே வரும்டா, அதுதான்டா அதை வாங்க. எவ்வளோ பெருசா
ஏய் வடிக்குதுடா டேய். ஒர்க் பண்ணலாமா? சரி இது எப்படி மச்சான்? அது சொல்லி கொடுறா, எப்படின்னு சொல்லி கொடுறா. அது லாட்டு இப்படி இப்படி வந்து இப்படி வருமாங்க. எங்கடா அது? அதெல்லாம் வராது மச்சான் உங்களுக்கு. ஒரு ஒர்க் அவுட் போட்டு வரும். சரி. மாமா இன்னும் பண்ணல. மாமாப்பா டேய் டேட்டா போலாம் வாடா. மாமாக்குள்ள சொல்லி கலாய்ச்சி நிக்கிற. மாமா டேரக்டா போவே. டேட்டா போயிடலாங்க. இவன் வந்து அப்படிதாங்க அடிச்சிட்டு இருப்பான் செல்ல புள்ள. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. இல்ல மாமா போட்டாதான் கிளாஸ் சரி மாமா இப்போ எப்படி பண்ணா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரீ பண்ணு. இருங்க இது ரொம்ப காமெடியா இருக்குங்க. முடிச்சுட்டு வந்துடுறேன். மாமா முடிச்சுட்டு நம்ம டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா தண்டாளி புஷ்அப்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கிட்ட எடுப்போங்க. இன்னைக்கு வெறித்தனமா காமிச்சிடலாம். நம்ம பையனை சதற உள்ளாங்க. முங்கிச்சு கைஸ். ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா வார்ம்அப்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க. செம்ம காமெடியா இருந்தது. அதனால அந்த வீடியோல காமிக்கல. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தண்டால் எடுக்க போறோம். எடுத்துருவா எடு. சரி எவ்வளவு எடுக்கலாம் நீ சொல்லு. 10 எடு போதும். கைஸ் அதாவது பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா 10 எடுத்தா போதும் அப்படின்னா நான் உனக்கு 50 எடுத்து காமிக்கிறேன். தம்பியை மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். சரி அண்ணனை மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். இது எப்படி மச்சான்? இது சொல்லி கொடுறாங்க. இதே தெரியல 50 எடு. அம்மா தாயே அங்காள இன்ஜினி உன்னை நம்பிட்டாமா. சார் தூங்கிட்டா சார். டேய் தூங்குடா ரெண்டுடா. நல்லா இருக்கு மச்சான். தூங்காத. சி என்னடா முக்குது ஒண்ணுக்கு. 50 எடு போறியா நீடா? அவ்வளோ மச்சான் முடியலடா. நீடா 50 எடுக்கறாளா? ட்ரை பண்றேன். என்ன முடியல 50 எடுக்க போறேன். கண்டென்ட்காக என்ன பண்ணுவடா நீ? பேசுடா பேசு நேரம். அவ்வளோ மாமா முடியலடா. அடுத்தது போயிடலாம் மச்சான். அடுத்தது என்ன பண்ணணும்? சிங்கிள் பார் அடிக்கலாம். சிங்கிள் பார்னா நான் அடிச்சு காட்டுறவா? பார்ல தான் அடிச்சு தெரியும். சிங்கிள் பார்லாம் தெரியாது மச்சான். சிங்கிள் பாருங்க நல்லா பாத்துக்கோங்க. என்னடா? நான் பாத்துறேன். இப்போ அப்படியே போன் வச்சிட்டு வந்துரு. நான் பாத்துறேன். கைஸ் நல்லா இருக்குங்க மூஞ்சில விளாட. என்ன சிங்கிள் பார் போட சொல்ல ஊந்து விளையாடிட்டு இருக்க? டேய் டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன்டா கைக்கு எக்ஸசைஸ். மேல யார் தூக்குவா? ஹெல்ப் பண்றியா? 1 2 சிங்கிள் பார் போட சொல்ல. சிங்கிள் பார்னா 1 2 3. வாடா வாடா வாடா. இது இன்னொரு டைம் ட்ரை பண்றேன். இன்னொரு டைம் ட்ரை பண்றேங்க. சரி ரெடிடா. போடா. நீங்கிச்சுடா. அடுத்ததுண்ணா டபுள் பார். அது எப்படி போட்டு காமி. டபுள் பாருங்க அடுத்தது. ஐயோ என்னடா கூட்டியா பாத்தியா? ஈஸியாக தான் இருக்குது. அதோட அது தொங்குறதாங்க பயங்கர கஷ்டமா இருக்கு. ஏற முடியல. இது ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ற? நான் உள்ள போடு. ஏய் என்னடா எல்லாமே கஷ்டமா சொல்ற. ஹெல்ப் பண்ணவா? ஹெல்ப் பண்ணவா? ஆன்ஸ் ஆன்சா? ஆன்ஸ் இல்லடா. அந்த பாட்டுடா. அர்ஜுனா போடு போடு ஹெல்ப் பண்றேன். விட்டுரு. சனியா ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்னு எடுத்தாலே பெரிய விஷயம் தான். போதும் 3 போதும் மச்சான். சரி அதே பெரிய ஒர்க் அவுட் தான். ஃபர்ஸ்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க போடணும். அதிகமாக போடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும்ல. நான் தான் சொல்லி என்னென்ன பண்ணுவடா டேய். நான் தாங்க இவனுக்கே சொல்லி கொடுத்தேன். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப் ஆகிட்டா நான் அப்படி போயிட்டேன். சவா அடுத்ததுனா அது அங்கே அடுத்தது பார்ப்போம். அடுத்த ஒர்க் அவுட்டை பார்ப்போம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பைசெப்ஸ் இல்லைடா. ஆமாம் பைசெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டையை காமிச்சிக்கிறேன்.
கடலை கட்டுங்க. இது எப்படிமா சுத்துவாங்க? சரி எப்படி நம்மளுக்கு என்ன இப்படி போலாம்டா. இங்க பெருசா இருக்குடா. வா யாருக்கு அது? உனக்குதான் வா. டேய் அவ்வளவு சின்னதா என்னடா? எப்படி இந்த மாதிரி கவுண்ட் கரெக்டா போடணும். கரெக்டா? அதாங்க நான் வரும்போதே சொன்னேன் என்கிட்ட ஜிம்முக்குள்ள காலை வச்சோன்னே எல்லா கம்பல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அலரும் சொன்னேன். 5 ஸோ இப்போ தம்பல்ஸ் அலறதை மட்டும் பாருங்க. தம்பி வா வா இறங்கி நான் போறேன். வா சின்னதை குத்து அசிங்கப்படுத்துற. நான் பசங்க வேணா சொல்லி கொடு போயிட்டு நான் பார்த்து. எப்படா சொன்னா? எப்படி சொன்னா? அந்த அளவுக்கு உண்மை இல்லடா. வெயிட் கம்மியா இருக்கு. நம்ம இதெல்லாம் வேலைக்கு நம்ம இருக்க வெயிட் நானே 70 கிலோ கிட்ட இருக்கேன். அப்படியே எங்க வாங்க கிட்ட வா. அது அப்படியே வரா. இது வந்து இப்படி காமி. இது வந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோ 30 கிலோ 25 25 தூக்க மட்டும் பார்ப்போம். வைடாங்க காலைல கீழே போட்டு போறேன். புறா பிடிக்க முடியா அவங்க அந்த பாடியா? அது ஏன் ஸ்டூடெண்ட் ரங்கசாமி தான். இப்ப வியாசர் பாடியில மீன் பாடி வண்டி எல்லாம் ஓட்டி போலச்சு. வைடா அப்படி போடா போடா அந்த வைட் போடுறா. 2.5 போடா. ஏய் மாமா அது சும்மா தூக்கி பார்த்தேன்டா நல்லா இருக்கானே. போடா சரி அடுத்தது பாப்போம் வாங்க. அத போடு ஃபர்ஸ்ட். அண்டர்டேக்கர் ஸ்நாக் பாத்திருக்கியா? ஏய் தூக்கி போடுறோம் உன்னை. போடுறா. ஸ்டார்ட். கரெக்டா பண்றேனா? கை வலிக்குதுடா உள்ளடா. இச்சியா 3 முடிஞ்சிச்சு. அடுத்தது என்னது? சரி இருமா சாம்ஸ் வந்தா பாத்துக்கிறேன். ஆம்ஸ் வந்தா பாத்தியா? கைஸ் இங்க பாருங்களேன். ஒரே நாள்ல ஒண்ணும் வராது. வா லாட் போலாம். லாட்டா அந்த பட்டர் இதுதான் நம்ம சேனல் பின்னாடி வருமே. ரக்க அந்த ரெக்க தான். வா பாப்போம். எங்க இருக்கு இதுவா? நல்லா முடிச்சு. அதில் என்ன சொல்லி தரணுமா? என்னோட வீடியோஸ்லாம் பார்ப்பீங்களா? சரி நம்ம சப்ஸ்கிரைபர் கைஸ் அதே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க. நான் சொல்லி தரேன் ப்ரோ பயப்படாது அதுக்கப்புறம் சரியா? இதா அச்சா வெயிட் பத்தலடா. வெயிட் ஃபுல்லா வெயிட். ஆமா ஏத்துறா போதும்டா. ஏத்துறா நான் பாத்துறேன். ஏத்துறா ஒண்ணுமே தெரியல. பில்டப் தேவையா பாஸ்? பில்டப் பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். இருங்க ஒரு 50 ரவி. ஏய் நிறைய பேர் பாக்குறாங்க கெத்தா இருக்கும்டா. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. சத்தியமா நீ சொல்லுடா. போடு பாப்பா. கால்ல மாத்திக்கு. ஏய் என்னடா விளையாடுற? என்னடா வர மாட்டேங்குது. விளையாண்டுட்டு இருக்க. இருங்க பாப்போம். ஒரு இவ்வளவு டைம் வலிச்சு பாப்போம். அப்பா மேல போதுடா. டேய் கம்மி வெயிட்ல போடுறா. சரி சரி. நான் நினைச்சதை விட பயங்கர வெயிட்டா இருக்குப்பா இது. போடு. ஓகே. எப்படி இது? 3 4 5 கைஸ் அப்படியே இப்படி வாங்க. அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் முடிச்சு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாட்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சாச்சு. பட்டர் ஃப்ளேவர் தான் பாருங்க. நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சைடில் வந்துடும். இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுங்க. நான் பண்ணுறது எனக்கே ஃபன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனால என்ன மச்சான் செஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். அந்த வெயிட் எப்படி இருக்கும் வந்துட்டா மாஸ்டர் புல்லட் பாண்டி வச்சா ரொம்ப வெயிட்டாடா. அந்த இதெல்லாம் விட்டுற போகுதுடா. பார்த்துடாடி ஏது எனக்கு சப்ப மூக்குறா. கரெக்டா மச்சான் உன் நம்பி தான்டா இருக்கேன். விட்டுறா. ரெடியா? 3 2 1 இப்போ விட்றா பாப்போம். இப்ப விடுறா பாப்போம். வெயிட் இருக்கு.
இதாண்டா வெயிட் கம்மி பண்ணு. எப்பா சும்மா வெயிட்டா இருக்குதுங்க. வெயிட் எரி மச்சான், வெயிட்டே வேணாம்டா. வெறும் இதுல போறான்டா, வாடா. எல்லாத்தையும் எடுத்துரு வா. அங்க இப்போ வெறும் இதுல போட்டு பார்ப்போம். சரியா? 3 2 1 ஸ்டார்ட். இது கை விடாடா பாத்து. 1 2 3 4 அடாத 5 போதும் மச்சான். 15 கவுண்ட் போட்டோம்டா. 15 கவுண்டா? 5 கவுண்ட் போதும்டா. ஃபர்ஸ்ட் நாளைக்கு முடியல. வயிறுல ஒரு மாதிரி கொம்பிட்டுதுடா, வாந்தி வர மாதிரியே இருக்குதுடா. அண்ணா 50 எடுக்கறேன். கைஸ் வாந்தி வர மாதிரி இருக்குங்க. முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன பண்ற? ஒரு மாதிரி சுத்துதுடா தள்ளலாம். அது இது பண்ணல, தங்கணும்ல. மெட்டல்லாம் வாங்கி மாட்டணும்னா வீட்ல. அப்பா ஒர்க் அவுட் இப்பதான் போய் வேணாம் மச்சான், போதும் முடியல என்னால. நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி இது ஆன் பண்ணி விடு, நான் ஓடி போகிறேன். ஆஃப் பண்றியா? ஆஃப் பண்ணுறேன். ஏறுவா. என்னடா ஃபுல் ஸ்பீட் எவ்வளோதானா? நான் ஓடுவேன் மச்சான். ஆஃப் பண்ணுற போதுண்ணா. எங்க பழி வாங்கிறதுக்கு என்ன எப்படிலாம் பழி வாங்குறான் பாரு. ஏன்டா போதும் மச்சான். அப்படி வந்து ரிவர்ஸ் இறங்கிறேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. ஒர்க் அவுட்னா முடிஞ்சிச்சா? தம்பி இங்கே வாப்பா. ஸோ கிளாஸ்லாம் அவ்வளோ மச்சான். இதுக்கப்புறம் போதும் மச்சான். ரொம்ப இந்த இடம் வலிக்குதுங்க. இந்த செஸ்ட் இருக்குல்ல, இந்த இடமும் வலிக்குது. எங்கங்க இருக்கு? அப்புறம் பின்னாடிலாம் ஒரு மாதிரியா பெயினாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணு. ரொம்ப நன்றி மச்சான் சொல்லி கொடுத்தது. நாளிலேருந்து சந்திக்கிறேன். பாப்போம்டா, நாளைக்கு வரியா இல்லையான்ட்டு பாக்குறேன்டா. ஃபீஸ்லாம் கட்டினேன்டா. ஆமா, ஃபீஸ் கட்டு நீ ஒரு நாள் வந்துட்டு போற. சத்தியமாக நாளிலேருந்து வருவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்ணி 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேக்கு, செஸ்ட்டு, ஆர்ம்ஸு, பட்டர்ஃப்ளை. இதுக்கு இது உள்ளேருந்து ஒன்று எலும்பி வருங்க. வர வச்சிடுறேன். இதுக்குள்ளேருந்து ஒன்று வரும். எல்லாத்தையும் வர வச்சுட்டு ஒன்று அதெல்லாம் வர வைக்கிறது இருக்கட்டும் மச்சான். நாளைக்கு காலைல நீ ஏஞ்சி வா. சரிங்க. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பை பை சி யூ. நான் உங்கள் மிஸ்டர் லாலிபப். இப்போ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப். சாரி, டாடா பை பை சி யூ. நான் உங்கள் மிஸ்டர் லாலிபப். பாய் பாய்.